அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க நடத்தி வந்த பாதைகளை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். முந்தின வசனத்துல பார்த்தோம், மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர் எல்லாரும் இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தத்திற்கு பாளையம் இறங்கி இருந்தாங்க அப்படின்றத வாசித்தோம். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார். ஒரு அசாதாரணமான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் கிதியோனுக்கு கொடுக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வழி நடத்துறவங்க, கர்த்தர் யாரை கொண்டு செயல்பட விரும்புகிறாரோ அவங்கள பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பயன்படுத்துவார். ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசிரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, தனக்கு பின்னாடி வரும்படி தன்னுடைய ஜனங்களை கூப்பிடுறாரு. மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இப்ப 4 கோத்திரத்தார் கிதியோனோட அழைப்பை ஏற்றுக்கொண்டு யுத்தத்துக்கு கடந்து வர்றாங்க. ஒரு மனுஷன்கிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அவன் சொல்லுக்கு அவங்க எல்லாம் கீழ்ப்படுகிறத நம்ம இங்க பாக்குறோம். 4 கோத்திரத்தார் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் நீங்க சொன்னபடி நடக்கணும் அப்படின்னா, இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றாரு. நான் ஒரு தோலை களத்துல போடுவேன், அந்த தோல்ல மாத்திரம் மழை பெய்யணும், பனி பெய்யணும், மற்ற இடம் எல்லாம் காய்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுறான். அப்பனா நான் நம்புவேன். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டினாரு. அவன் கிதியோனை பலப்படுத்தும்படியா, நான் காணிக்கை கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்க இதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அப்படியே அவன் காணிக்கை கொண்டு வர வரைக்கும் காத்திருந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டதை நம்ம இந்த அதிகாரத்துல முதல் பகுதியில நம்ம பார்த்தோம். 18-19 வசனங்கள்ல பார்த்தோம். ஆனா இப்பயும் கிதியோன் கர்த்தரே இதெல்லாம் செய்யறாரு அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா, தேவரே சொன்னபடி இஸ்ரவேலர் என்னை கொண்டு ரட்சிப்பீங்க அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா இன்னொரு அடையாளத்தை கேட்கிறான். அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு அதே மாதிரி செய்து தான் இந்த காரியத்தை முன்னின்று நடத்த போறேன்றத உறுதிப்படுத்தும்படியா கர்த்தர் கிதியோனோட ஜெபத்தை கேட்டு அதே மாதிரி செய்தார். அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து
தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். ஒரு கிண்ணம் ஃபுல்லா நிறையிற அளவுக்கு அதுல தோல்ல தண்ணி இருந்துச்சு. அப்ப அவனுக்கு விசுவாசம் பலப்பட்டிருக்கும். ஆனாலும் அதோட விடல. ஏன்னா அவன் செய்ய போற காரியம் பெருசு. இஸ்ரவேல் மக்களை மீதியானியர் கைக்கு தப்புவிக்கணும். அதனால இவனுக்கு நல்ல விசுவாசத்துல பலப்படும்படியா கர்த்தரே இதை செய்ய போறாரு அப்படின்றத உறுதியா நம்பும்படியா அவன் மறுபடியும் பேசுறான். கர்த்தரிடத்துல பேசான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. கோபம் வந்துடக்கூடாது, இன்னொரு தடவை நான் பேசுறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் மோசே மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது தேவனை பரீட்சை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது தேவனை அப்படின்னு அவங்களுக்கு கற்று கொடுத்திருந்தாரு. ஆனா இவருக்கு தைரியம் வரும்படியா இப்ப என்ன சொல்றாருன்னா, தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், இன்னும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். இதெல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்களா, என்ன கொண்டு செய்ய போறீங்களா அப்படின்னு அறிந்து கொள்ளும்படியா இன்னொரு காரியத்தை சொல்றேன். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். தோல் காஞ்சிருக்கணும், மற்ற இடம்லாம் தண்ணி இருக்கணும். அப்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவரால் செய்யக்கூடும். கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனை பலப்படுத்தும்படியா 2 அடையாளங்களை ஆண்டவர் அவன் கேட்டபடியே செய்து காட்டி அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினாரு. அப்பொழுது கிதியோனாகிய எருபகால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாகால் உனக்கு உன் கூட வாதிடுவாராக அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த கிதியோன் பாகாலுடைய பலிபீடங்கள் எல்லாம் வெட்டி போட்டதுனால எருபகால் அப்படின்ற பேரை 32வது வசனத்துல 6வது அதிகாரம் 32வது வசனம், பாகால் அவனோடு வழக்காடட்டும் என்று சொல்லி அவனுக்கு எருபகால் என்று பெயரிடப்பட்டது. அந்த பெயரிடப்பட்ட கிதியோன் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். இப்ப கிதியோனும் அவன் கூட ஜனங்களும் காலையில எந்திரிச்சு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. எதிரிகளோட படை இருக்குது, பள்ளத்தாக்கில இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நிறைய ஜனம் இருந்து யுத்தம் பண்ணாங்கன்னா ஜெயிச்ச உடனே என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க சண்டை போட்டு ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுவாங்க. அது எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு, கர்த்தர் யுத்தம் செய்தார்ன்றத உணர்ந்து கொள்ள முடியாது, வீம்பு பேசுவாங்க. அதனால ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத்து மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். பயம் திகில் இருக்கவன்லாம் திரும்பி போட்டோம், யுத்தத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றார். உபாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல பயமும் திகிலும் இருந்தா
அவங்க மற்றவர்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவர் வந்து இந்த எண்ணிக்கையை குறைக்கும்படியா, நீங்க வந்து நிறைய இருக்கீங்க, நீங்க யுத்தம் பண்ணா நாங்க தான் போராடி ஜெயிச்சோம்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக இப்ப தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயமும் திகிலும் இருந்தா போயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 22,000 பேர் 22,000 பேர் போயிட்டாங்க. இந்த ஜனங்கள்ல யார் பயமா இருக்கோ போயிரு அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டாங்க. 10,000 பேர் மீதி இருந்தார்கள். 10,000 பேர் மட்டும் இருக்காங்க. இப்ப மிச்சம் வந்து 10,000 பேர் யுத்தத்துக்கு ரெடியா கிதியோனோடு கூட இருக்காங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டை இறங்கி போக பண்ணு. இப்ப அடுத்து வந்து திரும்ப ஒருக்கு ஜனங்களை குறைக்க போறாங்க. ஆண்டவர் வந்து சொல்றார். இப்ப கர்த்தர் சொல்ல 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 கிதியோன் வந்து அப்படியே செயல்படுறார். இப்ப கிதியோன் வந்து ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் அடுத்தடுத்த ஸ்டெப்பை காட்டுறாரு. நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையிலயும் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சோன்னா கர்த்தர் நம்மளையும் நேர்த்தியான பாதையில நடத்துவாரு. அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கினேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன். இது வந்து தேவ திட்டம். அதனால கர்த்தர் யார குறிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உன் கூட வருவாங்க. உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறித்திருக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். இப்ப ஆண்டவரே செலக்ட் பண்றாரு, யாரு கிதியோனோட கூட போலாம், யாரு போகக்கூடாது. அதை வந்து குறிச்சு காட்டும்படியா தண்ணிக்குள்ள இறங்கி போக சொல்றாரு. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாய் அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவன் தனியேயும் நிறுத்து என்றார். இப்ப இருக்கிற 10,000 பேரை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு நாய் போல நக்கி குடிக்கிறவங்க, அப்படிப்பட்ட கையில எடுத்து நக்கி குடிக்கிறவங்கள தனியாகவும், நல்ல முழங்கால் ஊன்றி குனிஞ்சு அந்த தண்ணிய குடிக்கிறவங்கள தனியாகவும் 2ஆ பிரிச்சுறாங்க. இது வந்து கர்த்தரால இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள தனியா பிரிக்கிறதுக்காக. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களுடைய இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரை குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். 300 பேர் மட்டும்தான் நக்கி குடிச்சாங்க. மிச்ச பேரெல்லாம் முழங்கால் ஊன்றி குடிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த இந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். இப்ப 300 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அவங்கள கொண்டுதான் கர்த்தர் வந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற போறாரு. மற்றவங்களெல்லாம் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல வந்து இறங்கி வழி நடத்துகிறத நம்ம இந்த நாள்ல பார்த்தோம். கிதியோனு கூட யுத்தத்திற்கு 4 கோத்திரத்தார் வந்தாங்க. மனாசே, ஆசேர், செபுலோன், நப்தலி. இவங்கெல்லாம் கிதியோன் கூப்பிட்ட உடனே அவங்கெல்லாம் கிதியோனோடு கூட வந்தாங்க. அப்ப கிதியோன் வந்து ஆண்டவர்கிட்ட 2 தடவை ஜெபம் பண்றாரு. தடவை தோலை போடுவேன், அதுல தோல்ல மாத்திரம் தண்ணி இருக்கணும், பூமி எல்லாம் காய்ந்து இருக்கணும், ராத்திரியில போட்டு காலையில பார்க்கும்போது. அதே மாதிரி ஒரு கிண்ண நிறைய தண்ணிய புழிஞ்சு எடுத்தான். திரும்ப ஒரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமி எல்லாம் நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு.
அதே மாதிரியே நடந்துச்சு. இப்ப கிதியோனுக்கு தைரியம் வந்துருச்சு. கர்த்தர் தான் இந்த யுத்தத்தை செய்ய போறாரு. கர்த்தர் தன்னை கொண்டு இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற போறாருன்ற தைரியம் வந்துருச்சு. யுத்தத்துக்கு புறப்பட்டாரு. அப்ப ஆண்டவர் கிதியோனோட பேசுறாரு. உன் கூட இருக்கிற ஜனங்கள் மிகுதியா இருக்காங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா நாங்க தான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோன்னு பெருமை பாராட்டுவாங்க. அதனால பயமும் திகிலும் இருக்கவங்களை எல்லாம் திரும்பி போக சொல்லுன்னு சொன்னோடனே 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. மீதி 10,000 பேர் தான் இருந்தாங்க. அந்த 10,000 பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் இவங்களும் நிறைய இருக்காங்க. நான் யாரை குறிக்கிறேனோ அவங்க மாத்திரம்தான் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிதியோனோட பேசி அவங்களெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு இறங்கி விட சொன்னாரு. அது மாதிரி தண்ணீர் கிட்ட போனோடனே நாய் போல நக்கி குடிக்கிறவங்க ஒரு கூட்டமாகவும் முழங்கால் ஊன்றி குனிஞ்சி குடிக்கிறவங்க இன்னொரு கூட்டமாக 2ஆ பிரிச்சாங்க. அந்த நாய் போல நக்கி குடித்த 300 பேரை ஆண்டவர், நான் இவங்களை கொண்டுதான் மீதியானியர் கையில இருந்து உங்களை ரட்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன்ட்ட பேசினதை இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளையும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறதுக்கு ஆயத்தமா இருக்காரு. நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மையும் கரம் பிடித்து நடத்துவார். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கிதியோனோடு நீ பேசி வழி நடத்தினத ஆண்டவரே நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில வழி நடத்தும்படியாய் எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாய் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க போதித்து நடத்துங்க. உம்முடைய சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிந்து செயல்படணும். உம்மை விசுவாசித்து உம்மை உத்தமமாய் பின்பற்ற கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.